ஆதிபாரதி சீரியலில் இப்போ ஒரு செம பரபரப்பான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். சாரதாவோட மொத்த சூழ்ச்சியும் திட்டத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம பாரதி. உச்சக்கட்ட கோவத்தில் இருக்காங்க நம்ம பாரதி. வேறு லெவலில் கொண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கணும், லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் சாரதா ரூமில் தனியாக இருக்காங்க. உடனே அந்த வழியாக தமிழ் போயிட்டுருக்கப்ப, பாட்டி ஏன் பாட்டி நீங்கள் ரொம்ப சோகமாக இருக்கீங்க அப்படின்னோடனே, எல்லாம் ஒன்றால் தான் வந்தது, நீயும் அம்மாவும் இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, அதனால தான் பிரச்சனை அப்படின்னோடனே, ஏன் பாட்டி இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு, பின்ன என்ன, உனக்காக நான் பல லட்ச ரூபா கொடுத்து கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கலான்னு முடிவு பண்ணால் ஊட்டியில், நீ என்ன படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டீங்க. அதுக்கு தான் நல்லவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்ட ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க சுருக்குன்னு. அதை பாரதி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் என்ன குழந்தைன்னு கூட பார்க்காம இவ்வளோ திட்டிக்கிட்டு இருக்காங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, இவங்க ஏதோ நம்மக்கிட்ட அன்பாக பாசமாக இருந்தது எல்லாமே நடிப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி கோச்சிக்காதீங்க பாட்டி, அப்பா போகக்கூடாதுன்னு அப்பாவை புரிஞ்சு அம்மாவை புரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுல்ல, அது மட்டும் இல்லை அப்பா எனக்காக போகக்கூடாதுன்னு சொல்லி அழுதாங்கல்ல, எனக்கு மனசு கேட்கல, அதனால தான் நான் போகலை அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ போய் உன் ரூமில் இரு, என்னை தொந்தரவு பண்ணாத, பக்கத்தில் உட்காந்து நை நைன்னு பேசாத அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க தமிழை. இந்த பக்கம் தமிழ் வர்றதை பார்த்தோன்னே, என்னம்மா பாட்டி ஏதாவது திட்டினாங்களான்னு கேட்டால், சேச்சே பாட்டி எதுவும் திட்டலை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் போயிடுறாங்க. நம்ம பொண்ணு வளர்ப்பை பார்த்தியா அப்படின்னு அவங்களே நினச்சி பெருமைப்படுறாங்க. கஷ்டப்படுறத சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாளே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இந்த பக்கம் மறுபடியும் சாரதா ரூமுக்குள்ளே போய் ஸ்வேதா, அறிவு, அவங்க ஒய்ஃப் எல்லோரும் போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தை, என்னால் இதெல்லாம் ஜீரணிச்சிக்கவே முடியல. நீங்கள் எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்த மாதிரி இந்த வீட்டு மருமகள் ஆகலான்னு பார்த்தா, இந்த பாரதியும் ஆதி கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தி விட்றேன்னு எனக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நீங்கள் மீறக்கூடாது அப்படின்னோடனே, நான் எங்கே மீறினேன், நீங்கள் கரெக்டான சூழ்நிலை வரும்போது நிச்சயமாக பாரதியை இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்துறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எல்லாத்தையும் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, மாமாவை நான் கல்யாணம் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. எனக்கு இப்போ காசு பணம்லாம் கூட வேணாம், எனக்கு மாமா தான் வேணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லா விஷயங்களும் சேர்ந்து பாரதி கேட்டோன்னா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. செம கோவத்தில் ஆடுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு உட்காந்து ஹாலில் உட்காந்து தனியாக யோசிக்கிறாங்க. என்னை சுற்றி என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இவ்வளோ பெரிய சதியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது, நான் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கேனே, இப்போ என்ன பண்ணலாம். அத்தை ரொம்ப நல்லவங்களாக அன்பாக நடந்துக்கிறாங்கன்னு நினச்சி இந்த விஷயத்தை ஆதி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் கடைசியில் இவங்க இவ்வளோ பெரிய சூழ்ச்சி செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம முதல்ல நம்ம ஆதிக்கிட்ட சொல்லிடணும், இல்லைன்னா மறைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய தப்பாகி போயிடும் அப்படிங்கிறாங்க. அதோட முடிக்கிறாங்க ப்ரோமோவை.